ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஐ வாண்டட் டு டாக் அபவுட் த ரீசெண்ட் டிஸ்கவரி ஆஃப் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட ஒரு எக்ஸோ பிளானட் டிஸ்கவரி. அதில் வந்து லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன், இனிஷியல் ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை பற்றி தான் நான் பேசலான்னு நினச்சேன். பட் இன்றைக்கி April 18th அப்படிங்கிறதுனால இது ஐன்ஸ்டைனோட 70th டெத் ஆனிவர்சரி ஆக்சுவலி. ஸோ எக்ஸாக்ட்லி 70 years பிஃபோர் 1955 April 18th கிளம்புற ஐன்ஸ்டைன் தவறிட்டார். ஸோ அவரை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இன்றைக்கி. ஸோ ஆக்சுவலி ஐன்ஸ்டைன் April 18th பார்க்கும்போது சில நியூஸ் எல்லாம் அதிகமாக சோஷியல் மீடியாவில் இருக்குது. அடிக்கடி நம்மலாம் பேசுனது, கேட்டது, பார்த்த விஷயங்கள் தான் அது. ஐன்ஸ்டைன் ஆக்சுவலி சாகும்போது அவருக்கு வந்து ஒரு இன்டர்னல் ப்ளீடிங், அப்டாமினலில் இன்டர்னல் ப்ளீடிங் இருந்தது. இன்ஃபேக்ட் 1948 அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அவர் எடுத்து வந்திருக்கார். ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர் அவர் பேர் ருடால்ஃப் நிசன் அப்படிங்கிற ஒரு டாக்டர். இந்த GERD டிசீஸ் இருக்கு இல்லையா, கேஸ்ட்ரோயூசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், அந்த டிசீஸ்க்கு பண்ணுற சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு பேர் இந்த டாக்டரோட பேர் தான், நிசன் ஃபண்டோப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு இது. ரொம்ப ஃபேமஸ் டாக்டர். 1948 ஐன்ஸ்டைன் ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. பட் 1955 April 17th, 1 day prior to his death, ஆப்ரேட் பண்ணலாமான்னு நிசான் கேட்டப்போ ஐன்ஸ்டைன் ரெஃப்யூஸ்ட், இட் சீம்ஸ், வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு. பட் த சப்சிக்வெண்ட் டே ஐன்ஸ்டைன் பாஸ்ட் அவே டியூ டு திஸ் காம்ப்ளிகேஷன். ஸோ ஃபைன். இந்த இன்ஃபர்மேஷன், இன்னொரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் ஆல் தி information which are available in the public domain. அதில் வந்து என்னென்னா, ஐன்ஸ்டைன்ஸ் பாடி வாஸ் ஆஃப்டர் he died ஆட்டாப்சி பண்ணியிருக்காங்க. தாமஸ் ஹார்வி அப்படிங்கிற ஒரு டாக்டர் ஆட்டாப்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஐன்ஸ்டைனோட பிரெயினை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பெர்மிஷனே இல்லாமல் ரிமூவ் பண்ணிட்டார். ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துக்கே தெரியாமல் அவரே வந்து அது ரொம்ப நாள் வச்சுருந்ததா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. எப்படி ஐன்ஸ்டைனுக்கு இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டியில் அவர் பண்ண மாதிரி தெரிய வந்திருக்கு. அப்புறமா ஃப்யூச்சரில் ஐன்ஸ்டைன் ஃபேமிலிக்கு இது தெரிய வந்து அவங்களும் பரவாயில்ல, இது சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸில் மட்டும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூ கேன் டூ தி ஸ்டடின்னு சொன்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. தாமஸ் ஹார்வி அப்படிங்கிற டாக்டர் இந்நிலையை அவர் பண்ணது வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் படி தப்பு. ஃபேமிலி மெம்பர்ஸ் பெர்மிஷன் இல்லாமல் ஐன்ஸ்டைன் பிரெயினை ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடாது. பட் அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் எனிதிங் ஹியர். அந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறதுனா, அந்த பிரெயினை 170 pieces அவர் கட் பண்ணியிருக்கார். கட் பண்ணிவிட்டு 12 செட்ஸாக பிரிச்சிருக்கார். அதில் 2 செட் அவரே வச்சுருந்துருக்கார். பாக்கியெல்லாம் ஃபேமஸ் ஃபிசிஷியன்ஸ்கிட்ட கொடுத்துட்டார். ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் படிக்கும் போதே ஒரு மாதிரி தான் இருக்குது இந்த விஷயம். பட் இட் ஹஸ் ஹேப்பன் டு அ வெரி ஃபேமஸ் சயின்டிஸ்ட் லைக் ஐன்ஸ்டைன். அதுக்கு நினைக்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த 2 sets அவர் வச்சு அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கார் இல்லையா, அவர் கொடுத்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் பேர் வந்து மரியன் டைமண்ட். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைட் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் ஐன்ஸ்டைனோட லெஃப்ட் இன்ஃபீரியர் பேரிட்டல் ஏரியா, அதில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷரில் ஜாஸ்தி நம்பர் ஆஃப் கிளியல் செல்ஸ் இருந்ததாக ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபிசிஷியன்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஒத்துக்கலை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்குது. ஆஃப்டர் தி பாசிங் அவே ஆஃப் தாமஸ் ஹார்வி ஹூ ஆக்சுவலி டிட் தி ஆட்டாப்சி, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 14 photographs அண்ட் சம் டாக்குமெண்ட்ஸை நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஹெல்த் அண்ட் மெடிசனுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது. அதில் ஐன்ஸ்டைனோட ஒரிஜினல் பிரெயினோட ஃபோட்டோகிராஃபும் அந்த 14 photographs ஒன்று அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் பார்த்தேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் விச் இஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் என்னதான் இன்டெலிஜென்ஸ்க்கு ரீசன் அப்படிங்கிற மாதிரி
அவங்க ஒரு க்யூரியாசிட்டியில் இப்படி ஒரு அன்எத்திக்கலான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஃபைன், இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஐன்ஸ்டைன் வந்து பெரிய இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ஊரலத்துக்கெல்லாம் தெரியும். அவரோட ப்ரெடிக்ஷன்லேயே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ப்ரெடிக்ஷன் என்ன, ஸ்டார்ட்லிங்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பிரியன் காக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்ட ஒரு வீடியோ வந்து வைரலான வீடியோ தான், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. பிரியன் காக்ஸ்ட்ட வந்து இன்டர்வியூ கொஷின் கேட்கும்போது ஐன்ஸ்டைனோட ஸ்டார்ட்லிங் ப்ரெடிக்ஷன் அது படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஐன்ஸ்டைன் ஆக்சுவலி ஒரு டபுள் பல்சரை நோட் பண்ணியிருக்காரு. வித் பென் அண்ட் பேப்பர் தான் ஐன்ஸ்டைன் பண்ண இந்த விஷயம்லாம். டபுள் பல்சர் அப்படிங்கிறது 2 ஸ்டார், 2 ஸ்டார். அது ஆக்சுவலாக அந்த 2 ஸ்டார் எப்படி அதோட மாஸ் வந்து ஒரு எப்படி அவர் பிரியன் காக்ஸ் சொல்கிறார் அப்படின்னா அந்த வீடியோவில் மாஸ் ஆஃப் தி சன்னை ஒரு 1000 to 300, ஒரு லாஸ் ஏஞ்சலஸோட சைஸ் ஏரியாவுக்கு மாஸ் ஆஃப் தி சன்னை டென்சிட்டி அவ்வளோ டென்சிட்டி பண்ணால் எவ்வளோ இருக்கும், அப்படிப்பட்ட 2 ஸ்டார் இது. ஆக்சுவலாக 1300 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் ஏரியாவில் என்டையர் மாஸ் ஆஃப் தி சன்னையும் டம்ப் பண்ண எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட டென்சிட்டி உள்ள 2 ஸ்டார் டபுள் பல்சர். அது ஐன்ஸ்டைன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காருன்னா, அதில் ஒரு ஸ்டார் ஒரு செகண்டுக்கு 40 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுது, இன்னொரு ஸ்டார் ஒன்ஸ் எவ்ரி 2 seconds ரொட்டேட் பண்ணுது. 2 வேறு ரொட்டேஷனல் ஸ்பீட், புரிஞ்சுதா? ஒரு ஸ்டார் ஒரு செகண்டுக்கு 40 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுது, இன்னொரு ஸ்டார் 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணுது. இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. ஐன்ஸ்டைன் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த 2 ஸ்டாரும் ஒரு நாளைக்கு 7 millimeter க்ளோஸ் ஆகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. 7 millimeter மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஒரு நாளைக்கு ஒன் டேயில் 7 millimeter. இப்போ ரீசெண்ட் சயின்டிஃபிக் பிரேக் த்ரூஸ் எக்ஸாக்டாக அவர் சொன்ன அதே வேல்யூவில் வந்து நிற்கிது. இதுதான் ஐன்ஸ்டைனோட ஸ்டார்ட்லிங் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பிரியன் காக்ஸ் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன். எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் திஸ். அப்போ லாஸ் ஏஞ்சலஸோட சைஸுக்கு சன்னோட மாஸை டென்சராக வச்சா எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது லாஸ் ஏஞ்சலஸ் சைஸ் என்னென்னு நான் கண்டுபிடிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு. 1300 ஸ்கொயர் கிலோமீட்டர் நான் சொன்னேன் இல்லையா, சென்னையோட சைஸ் அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு. சென்னையோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா. கிட்டத்தட்ட லாஸ் ஏஞ்சலஸும் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ சன்னோட மாஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1.9 செப்டிலியன் கிலோகிராம். 1.9 செப்டிலியன் கிலோகிராம். செப்டிலியன்னா 10^30. இந்த குட்டி ஏரியாவுக்குள்ளே அவ்வளோ பெரிய மாஸ் சன்னை டம்ப் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட அந்த டபுள் பல்சர். ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன், அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதனால் சொன்னேன். ஃபைன். ஸோ இன்னொரு முக்கியமான ஐன்ஸ்டைன் லைஃப்பில் நடந்த ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தா இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐன்ஸ்டைன் ஆக்சுவலி பிலீவ்ட் இன் ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ். எக்ஸ்பேண்ட் ஆகலை அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸை வந்து ஃப்ரீட்மன் ப்ரப்போஸ் பண்ணி ஹபிள் கண்டுபிடிச்சார். யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் 1929. பட் 1917 ஐன்ஸ்டைன் இந்த ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ்னு பிலீவ் பண்ணி எழுதுனதுனால பட் எக்ஸ்பேண்டிங் வருது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஐன்ஸ்டைன் இன்ட்ரடியூஸ்ட் அ டேர்ம் கால்டு காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட், லாம்டா அப்படின்னு. இந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் என்னென்னா அந்த ஸ்டாட்டிக் யூனிவர்ஸாக மாற்றுறதுக்காக வேண்டி வச்சது. அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டிங்னு ஹபிள் சொன்னதுக்கப்புறம் ஐன்ஸ்டைன் இதை வந்து நான் பண்ண மிகப்பெரிய பிளண்டர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டார். இந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டார். ஆனால் இப்போ தான் புரியுறது, அந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட்னு அவர் சொன்னது தான் அந்த மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ், வி கால் இட் அஸ் டார்க் எனர்ஜி தட் காசிங் தி யூனிவர்ஸ் டு எக்ஸ்பேண்ட். தட் ரெப்ரசன்ஸ் repulsive force ஆர் எனர்ஜி டென்சிட்டி. ஆக்சுவலாக டார்க் எனர்ஜி அதுதான் தட் இஸ் காசிங் யூனிவர்ஸ் டு எக்ஸ்பேண்ட். அவர் அது இன்ட்ரடியூஸ் பண்ணதை பிளண்டர்னு சொன்னார் இல்லையா, ஆனால் ஆக்சுவலாக அவர் ரிமூவ் பண்ணது தான் உண்மையான பிளண்டர் அப்படின்னு இதை கூட ஒரு நீல் டிக்ரஸி டைசன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. நம்மலாம் பார்த்துருப்போம் அந்த வீடியோவை. ஸோ இந்த நியூஸ் வந்து ஐன்ஸ்டைன் வந்து
யூனிவர்ஸ் எக்ஸ்பேன்ஷனை ஆக்சுவலாக முதல்ல சொல்ல வந்தது ஐன்ஸ்டைன் தான். பட் அப்போது ஒரு நோஷன் வந்து யூனிவர்ஸ் ஸ்டாட்டிக் அப்படின்னு நினச்சதுனால அவர் இப்படி ஒரு காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இட் ஹேப்பன் in 1917. All these things, what I'm trying to say, our intellectual ப்ராவஸை நம்ம புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். And next thing which I wanted to say, this is really fantastic news as far as myself is concerned. உங்களையும் ஃபேசினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐன்ஸ்டைனுக்கு ஒரு டீச்சர் இருந்தார். அவர் பேர் மின்கோவ்ஸ்கி. ரொம்ப ஃபேமஸான ஒரு டீச்சர். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்டான எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஐன்ஸ்டைன் டீச்சர் மின்கோவ்ஸ்கி, ஹெர்மன் மின்கோவ்ஸ்கி. அவர் தான் ஐன்ஸ்டைனை லேசி டாக் அப்படின்லாம் திட்டினதாக அவர் சொல்லியிருக்காரு. அவரோட சில ரிப்போர்ட்ஸ்லாம் அப்படி இருக்குது. இன்ஃபேக்ட் 1905 ஐன்ஸ்டைன் வந்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி எழுதின உடனே அவர் சொன்ன அந்த ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் வந்து, ஐ வுட் நெவர் எக்ஸ்பெக்டட் சச் அ ஸ்மார்ட் திங் ஃப்ரம் தட் ஃபெலோ அப்படின்னு அவர் சொன்னாராம் மின்கோவ்ஸ்கி. இவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டான விஷயத்த இவங்கிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஃபைன். இது என்ன விஷயம்னா, லேசி டாக்னு திட்டின ஒரு ப்ரொஃபஸர் கடைசியில் ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷன்ஸை வச்சு ஹீ டெவலப்டு சம்திங் கால்ட் அஸ் டென்சார்ஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் அவரோட ஸ்டூடெண்ட் ஐடியாவை வச்சு அதை டென்சார் டெவலப் பண்ண உடனே ஐன்ஸ்டைன் வந்து ஐன்ஸ்டைன் அதை பெருசாக கண்டுக்கல. சூப்பர்ஃப்ளூவஸ் லேர்னட்னஸ், மேதாவித்தனம் அப்படிங்கிற மாதிரி ஐன்ஸ்டைன் ரிஜெக்டட் தி ஐடியா. ஸோ லெட் மீ டெல் சம்திங் லைக் திஸ் நவ். ஸோ ஐன்ஸ்டைன் 1905 ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி பண்ண உடனே ஐன்ஸ்டைனோட ப்ரொஃபஸர் அதை நம்பலை. ஆனால் அதை பேஸ் பண்ணி ஐன்ஸ்டைன் ப்ரொஃபஸர் டென்சார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதை ஐன்ஸ்டைன் ரிஜெக்ட் பண்ணுறாரு, மேதாவித்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. பட் 1909 இது நடக்குது, டென்சார்ஸ் அவர் டெவலப் பண்ணுறது. 1911 இடையில வந்து மின்கோவ்ஸ்கி தவறிடுறாரு. பட் 1911 திரும்பவும் ஐன்ஸ்டைன் அந்த டென்சார்ஸை வச்சு தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரிசல்ட் என்னென்னா, அதுதான் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு இதை விட பெட்டராக எனக்கு சொல்ல முடியல. மின்கோவ்ஸ்கி ஐன்ஸ்டைனோட இந்த ரெண்டு பேரோட அந்த ஷேரிங், நாலேஜ் ஷேரிங், தட் இஸ் ரியலி ஆக்சுவலி எனக்கு ஃபேசினேட்டிங்காக தோன்றுறது. ஃபைன். எனக்கு அவ்வளோதான். இந்த ஐன்ஸ்டைன் பற்றி இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு ஐன்ஸ்டைனோட ஃபேமிலியில் யாராவது இப்போ இருக்காங்களா அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. சரி, அதை கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு. உண்மையிலே இருக்காங்க. ஐன்ஸ்டைனோட ஃபேமிலியில் 5 பேர் சர்வைவராக இருக்காங்க. அந்த 5 பேருக்கு குழந்தைங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்கள நான் கவனிக்கலை. 5 ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருக்காங்க. ஐன்ஸ்டைன் ஹேட் சில்ட்ரன். அதில் வந்து ஹான்ஸ் ஐன்ஸ்டைன் ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட், செகண்ட் சன் ஐன்ஸ்டைனோட. அவரோட பையன் பெர்னார்ட் ஐன்ஸ்டைனுக்கு பிறந்த 5 பேர், தே ஆர் ஸ்டில் சர்வைவிங். தாமஸ் ஐன்ஸ்டைன், who is a doctor, anesthesia specialist, and the second one is Paul Einstein, who is Thomas Einstein is living in Los Angeles now, and Paul Einstein, who is a violinist, renowned violinist, who is living in France, and Edward Einstein, who is a businessman. நாலாவது மீரா ஐன்ஸ்டைன், she lives in Israel. அண்ட் 5வது சார்லஸ் ஐன்ஸ்டைன், who is living in Switzerland. ஸோ இந்த 5 பேரும் ஸ்டில் சர்வைவிங் அண்ட் கேரிங் ஆன் தி லெகசி ஆஃப் டாக்டர் ஐன்ஸ்டைன். ஸோ ஃபைன். அவரோட 70th ரிமெம்பரன்ஸ் டேயில் ஐன்ஸ்டைனை பற்றி பேசினது. I personally love him a lot. So I thought of sharing this with you. ஹோப் உங்களுக்கும் ஃபேசினேட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.